இதெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்குறோம்களோ அந்த பழத்துல தான் மருத்துவ குணம் அதிகமா இருக்குது. இந்த கமலாரஞ்சல வேண்டாம் ஒதுக்குவீங்கல்ல, அதுதான் கண்ணுக்கு தெரியுற கட்டி கண்ணுக்கு தெரியாத கட்டிகளும் சரி பண்ணக்கூடிய மருத்துவ குணம் இருக்குங்க. அதனால இது சக்கரை நோயாளிகளுக்கு ஆகச்சிறந்த உணவு. சக்கரை நோயை சீரா வைக்கணும் அப்படின்னா இதை தாராளமாக சாப்பிட்டு வரலாம். இந்த ஒற்றை தலைவலி உள்ளவங்க இதை தாராளமாக சாப்பிட்டு வரலாம். இன்னைக்கு நிறைய பேர் ஆப்பிள் ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லிட்டு மேலை நாட்டு பழங்கள்லாம் சாப்பிட்றீங்க. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து வணக்கம், நான் உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். இன்னைக்கு நம்முடைய முன்னாடி இருக்குது முள் சீத்தாங்க. இந்த முள் சீத்தாவில் என்ன மாதிரியான பயன்கள் இருக்குது? இன்றைக்கி சக்கரை நிறைய பேருக்கு நிறையா இருக்குது. அதே மாதிரி உடலில் நோய் சக்தி கம்மியாக இருக்குது, பிபி அதிகமாக இருக்குது, உடலெல்லாம் வலிக்குதுன்றாங்க. இதில் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இதில் எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தினாக்க எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க தெளிவாக வீடியோக்குள்ளே போகலாம். ஏங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது, அசதியாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி உடலில் வைரஸ்கள் இருக்குது, அதை அழிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை இருக்குன்றாங்க, உடம்பெல்லாம் வலிக்குதுன்றாங்க, பிபின்றாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான தீர்வுங்க. இங்கே பாருங்க, நான் சொல்கிற இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் அதிகமாகும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற பிபி கண்ட்ரோலுக்கு நார்மல் வந்துடும். அதே மாதிரி சுகர் மெல்ல மெல்ல படிப்படியாக குறைஞ்சு நார்மல் ஆகிடும். அதே மாதிரி கட்டி சார்ந்த பிரச்சனைகளையும் சரியாகும். உடலில் தேவையில்லாத இருக்கிற செல்கள் அழியும். உடலில் இருக்கிற அனைத்து வகையான வலிகளும் சரியாகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறேன். பாருங்க, இதுதான் அந்த மூலிகை. நீங்க பார்க்கறதாங்க முள் சீத்தா பழம் அப்படின்ற ஒரு முள் சீத்தா பழம். இது புற்றுநோய் செல்களை அழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருக்காங்க. தாராளமா அப்படிப்பட்டவங்க காலையில் ஒரு அரைப்பழம், சாயந்தரம் ஒரு அரைப்பழம் தாராளமாக சாப்பிட்டு வரலாம். இந்த பழம் சாப்பிட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். செரிமானம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, அசிடிட்டி பிரச்சனை இருக்கு, ஜீரணமாகல அப்படின்றவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டு அந்த அனைத்து வகையான பிரச்சனைகளும் சரியாயிடுங்க. அதே மாதிரி பல ஆரோக்கியமான நன்மைகள் கொண்டு தான் இந்த அற்புதமான முள் சீத்தாப்பழம். இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது. அதனால் இது சக்கரை நோயாளிகளுக்கு ஆகச்சிறந்த உணவு. சக்கரை நோயை சீராக வைக்கணும் அப்படின்னா இதை தாராளமாக சாப்பிட்டு வரலாம். இந்த ஒற்றை தலைவலி உள்ளவங்க இதை தாராளமாக சாப்பிட்டு வரலாம். அதே மாதிரி இந்த கணையம், மார்பகம், நுரையீரல் இந்த இடத்துல வர்ற தேவையில்லாத உடம்புக்கு தேவையில்லாத செல்களை அழிக்கக்கூடிய தன்மை அதில் அதிகமாக இருக்குது. முக்கியமாக கணையத்தில் இருக்கிற தேவையில்லாத செல்களை, இந்த புற்றுநோய் போன்ற செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இதில் அதிகமாக இருக்குது. சக்கரை நோய் உள்ளவங்க கணையத்தை சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு இந்த பழம் அற்புதமாக வேலை செய்யும். ஏன் தெரியுங்களா? இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா கணையம் நல்லா புதுப்பிச்சு கணையம் தன்னுடைய வேலையை இயல்பாக செய்யும். தன்னுடைய வேலையை இயல்பாக செஞ்சிடவே சக்கரை நோய் வேலை அவ்வளோதான். புரிஞ்சுங்க நான் சொல்கிறது? அது மட்டும் இல்லைங்க, இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி கிருமி தொற்றை அழிச்சு உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துங்க. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் உங்களுக்கு ஜீரணம் நல்லாகும். இதில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் அதிகமாக இருக்கிறதுனால பிபி அதிகமாக உள்ளவங்க தாராளமாக சாப்பிட்லாம். பிபி படிப்படியாக நார்மல் ஆகிடும். இதயத்துக்கும் மிகவும் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய பழம் தான் இந்த முள் சீத்தா பழம். அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க இந்த இலையை நல்லா கொதிக்க வச்சு சாறு எடுத்து அதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும், நிம்மதியான உறக்கம் வரும். இந்த பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா மூட்டு வலி, முதுகு வலி, வீக்கம், வேதனைகள், நரம்பு சம்பந்தமான வலிகள் எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா வகையான பழமும் சாப்பிட்றீங்க, ஆனால் இந்த முள் சீத்தா பழம் ரொம்ப புளிப்பாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்க. இனிமேல் யாருமே அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த முள் சீத்தா பழத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது, அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது, அவ்வளோ சக்திகள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்குறோம்களோ அந்த பழத்தில் தான் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. இந்த கமலாரஞ்சல வேண்டாம் ஒதுக்குவீங்கல்ல, அதுதான் கண்ணுக்கு தெரியுற கட்டி கண்ணுக்கு தெரியாத கட்டிகளும் சரி பண்ணக்கூடிய மருத்துவ குணம் இருக்குங்க. அதனால இங்க பாருங்க, இனிமே யாரா இருந்தாலும் சரி முள் சீத்தா பழம் இருக்கா, சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரை கொடுத்து பழகுங்க, சாப்பிட்டு வைங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆப்பிள் ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லிட்டு மேலை நாட்டு பழங்கள்லாம் சாப்பிட்றீங்க. ஆனால் இந்தியாவின் அற்புதமான
பழம் தான் இந்த முள் சீத்தாப்பழம். இதை சாப்பிடுங்க, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பீங்க. இதோடு சேர்த்து உங்களுடைய உடல்நிலை முறை, வாழ்நிலை முறை, உங்களுடைய சாப்பாட்டில் சரிவிகித உணவை எடுத்துட்டு வாங்க. நோய் நொடி இல்லாமல் கண்டிப்பாக உங்களால் ஆரோக்கியமாக வாழ முடியுங்க. ஏன்னா நோய் இருந்தாலும் சரியாகுங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பழம் தான் இந்த முள் சீத்தாப்பழம். இது எல்லோரும் சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.